படிக்கும் பாடங்களை எப்படி படிக்க வேண்டும்? நன்கு படிக்க சிறந்த வழியாக மேதை ஜான் லூயிஸ் தருகின்ற அகலமான அட்டவணை இது. பொறுமையாக சொல்லுகிறேன், கேளுங்கள். அகமகிழ்ந்து படி, ஆழ்ந்து படி, இடையூறு இன்றி படி, ஈர்த்து படி, உற்சாகத்துடன் படி, ஊக்கத்துடன் படி, எண்ணி பார்த்து படி, ஏவல் கேட்டு படி, ஐம்புலன்கள் அடக்கி படி, தொடர்பு படுத்தி படி, ஓய்வு எடுத்து படி, அவ்வை வழி சுருங்கப்படி, கசடரப்படி, காட்சிப்படுத்தி படி, கிளர்ந்து படி, கீதத்தோடு படி, குறிப்பெடுத்து படி, கூடிப்படி, கெட்டாலும் படி, கேள்வி கேட்டுப்படி, கையசைத்துப்படி, கொடுத்துப்படி, கோபம் கொள்ளாமல் படி, கௌரவம் பெறப்படி, சலிக்காமல் படி, சாகும் வரைப்படி, சிரிக்கப்படி, சீருடன் வாழப்படி, சுருக்கமாய்ப்படி, சூழ்ச்சி தவிர்க்கப்படி, செதுக்கிப்படி, சேர்ந்து படி, சைகையால் படி, சொல்லி கொடுத்துப்படி, சோம்பல் தவிர்த்துப்படி, சௌகரியமாய் வாழப்படி, தவறாமல் படி, தாழ்ந்தாலும் படி, திருத்திப்படி, தீர்க்க தரிசனத்துடன் படி, தெளிவுறப்படி, தேர்வு எழுதிப்படி, துக்கத்திலும் படி, தூங்கிப்படி, தைரியம் பெறப்படி, தொடர்பு படுத்திப்படி, தோல்வியிலும் படி, தௌஹிதம் என்னும் முத்து போல் ஜொலிக்கப்படி, நடித்துப்படி, நாள்தோறும் படி, நிலைக்கப்படி, நீக்காமல் படி, நுகர்ந்து படி, நூலகம் சென்று படி, நெருடலின்றி படி, நேரம் தவறாது படி, நையாண்டி தனத்தில் படி, நொடி பொழுதிலும் படி, நோன்பிருந்து படி, நௌவி என்னும் மான் போல அடக்கமாய் படி. சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா சொல்லிட்டேனா? வெரி குட். படைப்பாற்றலின் கதவை திறக்கக்கூடிய சாவி படிப்பு. பணம் இருந்தா 10 பேருக்கு அள்ளி கொடு, படிப்பு இருந்தா 10 பேருக்கு சொல்லிக் கொடு. படிப்பு கற்றுத் தருவதை விட சில பேருடைய நடிப்பு சிறப்பாகவே கற்றுத்தரும் வாழ்க்கையே. என்ன, சரிதானுங்களா? அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். எனக்கான கதையும் சிந்தனையும் கேட்டு